Maybach. Can anybody out there hear me? Hear me? 'Cause I just wanna say, oh man, I should have finished those deep fried chicken wings from last night. வெல்கம் டு மை I'm சேனல். starving. இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக நம்ம கேமுக்குள்ளே ரம்ஜானுக்காக ஸ்பின் விட்டுருவாங்க. இங்கே விட்டுருக்காங்க. இதை தான் நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 6400 டைமண்ட் இருக்குது. இதில் கொடுக்குறானா என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு க்ரீன் கலர் ஸ்கின்னை கூட விட்டுருக்கானுங்க. ஏதோ பார்க்க நல்லா தான் இருக்குது. 1 பஞ்ச் பண்ணிடுறாங்க பவர். எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 2 லெஜண்ட் ஸ்கின்னு விட்டுருக்கானுங்க. அப்புறம் 2 டீம் ஸ்கின் விட்டுருக்கானுங்க. மற்றதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்து இல்லைங்க. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் அவ்வளோ எதுவும் இல்லை. ரூம் கார்டு இந்த போன் ஃபயர் இதெல்லாம் தான் இருக்குது. சரி வாங்க இதை நம்ம ஸ்பின் பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட 6400 டைமண்ட் இருக்குது. முதல்ல போயிட்டு அக்கா கேரக்டர் வச்சிடலாம். சரிங்களா, அக்கா கேரக்டர் வச்சுட்டோம். அப்புறம் கையில் இருக்க கன் அன்னிஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷார்ட் கன்னு ஸ்கின் வந்து நம்ம வெண்டர்லேண்ட் ஷார்ட் கன் இருக்குது. இதையும் அன்னிஃபில் பண்ணிக்கிட்டு அப்படியே டேரெக்டாக இது செட்டிங்ஸில் போயிட்டு கிளியர் கேட்சா 4-5 வாட்டி கொடுத்துருவோங்க. கிளியர் கேட்சா அது இருக்குங்க. கிளியர் கேட்சா ஒரு 4-5 வாட்டி கொடுத்துட்டு கீழே சென்ட் ரிப்போர்ட்டுன்னு இருக்குல்ல, சென்ட் ரிப்போர்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து கேமை வந்து தள்ளி விட்டுருவோங்க. இப்போ வந்து நம்ம கேமை தள்ளி விட்டு மறுபடியும் கேமோட போவோம். கேமோட போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளியர் கேட்சா ஒரு 3 வாட்டி கொடுத்துருவோங்க. 3-4 வாட்டி கொடுத்துட்டு சென்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு உடனே ஈவெண்ட்டில் போயிடுவோம். ஈவெண்ட்டில் போயிட்டு ஸ்பின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 200 ஃபஸ்ட்டு கோல்டு ரயில் ஒரு 3 ஸ்பின் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க நல்லா ஒன்று கொடுக்கணும், அது போக மாட்டான். ஸ்பின் பண்ணியாச்சு. சரி இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஈவெண்ட்டில் போயிடலாம். இப்போ நம்ம அந்த ஈவெண்ட்டில் போயிடலாம். ஈவெண்ட் இப்படியா இருக்குது. நம்மகிட்ட இப்போ டோட்டலாக 6400 டைமண்ட் இருக்குது. நான் ஸ்பின் பண்ணுறது நீங்கள் யாரும் டைமண்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஈவெண்ட்டுக்கு வேஸ்ட்டே பண்ணிடாதீங்க. டைமண்டு செம்ம டைமண்டை போடுறானுங்க. சொல்ல போனால் எவ்வளோ டைமண்ட் ஆகுது நீங்கள் பாருங்கள். என் டைம்கிட்ட வந்து நம்ம ஸ்பின் பண்ணணும்னு நீங்கள் ஆயிடுச்சு. இதுக்கிட்ட நல்ல இது இருந்தால் அதே எடுத்துங்க. இந்த கண்ணி எடுக்காதீங்க. இல்லை நீ ஏன்டா எடுக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு யூடியூப் கண்டென்ட்டுக்காக எடுக்கிறேன். சரிங்களா, நான் வந்து இதை எடுத்து வீடியோ போடுவேன். அப்போ வியூஸ் போகும். அதுக்காக தான் நான் எடுக்கிறேன். நாங்கள் ஸ்பின் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு 30 ஸ்பின் பண்ணிச்சு. எதுவும் தரல, டோக்கன் தான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் அந்த ஸ்பின் பண்ண 1 2 2 1 டோக்கன் கூட 1 2 தான் தரோம். அது இன்னும் என்னென்னா இந்த 2 கன்று ஸ்கின்னையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அடைய முடியாதுங்க. இவனுங்களாக தான் தரணும். அது எப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் ஸ்கின் வந்து 200 ஸ்பின் பண்ணிங்கன்னா இல்லைன்னா ஒரு கன்று ஸ்கின் கொடுத்துருவோம். சரிங்களா, வந்து மொத்தம் ஸ்பின் பண்ண 66 ஸ்பின் பண்ணிக்கிறோம். 114 டோக்கன் இருக்குது. என்ன பையலே ஏன் இப்போயும் எதுவுமே கொடுக்கணுங்க அவன். சரி வாங்க நம்ம போய் கேரக்டர் மாற்றிட்டு வந்துடும். அக்கா கேரக்டர் வந்து வேலைக்கு ஆகலை. நம்ம தலைவன் ஆடம் கேரக்டர் வச்சுன்னு வரோம். ஆடம் தலைவா எங்கே இருக்கு? ஆடம் இருக்குங்க. ஆடம் கேரக்டர் வச்சுட்டு மறுபடியும் வாங்க. மறுபடியும் பிஸ்கெட்டு இதில் போயிட்டு கிளியர் கேட்சா ஒரு 3-4 வாட்டி கொடுத்துருவோம். கிளியர் கேட்சா கொடுத்துட்டு கிளியர் கேட்சோட சென்டர் போட்டு மறுபடியும் அந்த ஈவெண்ட்டில் போயிட்டு ஸ்பின் பண்ணுவோம். இப்போ நம்ம 5 டைமண்ட் 1000 டைமண்ட் 1400 டைமண்ட் போயிடுச்சு. அது ஒன்றும் தலை டோக்கன் தான் கொடுத்துருக்கான். அது ஸ்பின் பண்ண 200 1 2 1 10 கொடுத்துருக்காங்க. போடுங்க வேறு மாதிரி 10 டோக்கன் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு 10 தான் கொடுத்துருவான். 150 டோக்கன் இருக்குது நம்மகிட்ட. மறுபடியும் 10 ஸ்பின் பண்ணுவோம். இந்தலையும் பார்த்தீங்கன்னா டோக்கனை தான் தரான். எல்லாம் 1 2 1 2 2 1 2 1 இந்த மாதிரி தான் கொடுத்துருவோம் டோக்கனை. அதில் 10 ஸ்பின் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றும் தரலைங்க. எல்லாம் மொத்தமாக டோக்கனாக தான் கொடுத்துட்ருக்கான். 110 ஸ்பின் போயிடுச்சு.
4500 டைமண்ட் தான் இருக்குது. நம்ம இப்போ 6400 டைமண்ட் வச்சு இப்போ வெறும் 10 ஸ்பின் ஆகிடுச்சு. இப்போ வெறும் 4000 டைமண்ட் தான் இருக்குது. கொடுப்பானா மாட்டானா தெரியல. வாங்க ஸ்பின் பண்ணுவோம். போனேன் இதையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தரல. 132 ஸ்பின் வந்துச்சு. 10 ஸ்பின் தரேன். இதிலே பார்த்தீங்கன்னா வெறும் டோக்கனாக தான் தரான். பார்த்தீங்கன்னா 1 2 3 டோக்கன் அதிகமாக தர மாட்டான். இன்னொரு ஸ்பின் 10 ஸ்பின் போதும். பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து வெறும் டோக்கனாக தானே தரான். கன்னடி அந்த கன்னை கொடுங்க. கன்னாக்காரா அடாடி தரான் அந்த கண்ணு எப்படியாது. ஓகே டோக்கனை தான் தரான். இப்போ மறுபடியும் 10 ஸ்பின் போடுவோம். அது இல்லைன்னா தர மாட்டான். அது ரெண்டுத்தையும் ஒரு கண்ணாவது கொடுறா. டேய் இல்லை இப்போ மறுபடியும் ஒன்று தானே கொடுத்துறான். டே அட்லீஸ்ட் 10 டோக்கனாவது கொடுங்கடா. போடு ஏதோ வீணுச்சுங்க. என்ன தெரியல. கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் இந்த பச்சை கலர் கன்று இருக்குன்னு வச்சுங்க. சரி பரவாயில்லைங்க, இந்த பச்சை கலராவது வேணுச்சேன். சரிங்க பச்சை கலர் வேணுச்சு. இப்போ நம்மகிட்ட 3000 டைமண்ட் இருக்கு. ஸ்பின் பண்ணுவோமா? 7 லட்சம் இருக்குன்னா இந்த கன்று ஸ்கின்னோட நியூவோ கன்று ஸ்கின் மாதிரி பவர் நல்லா தான் இருக்குது. எஃபெக்ட் வருது எல்லாம். ஸ்பின் பண்ணுவோமா? இது ஸ்பின் வரலாமா இல்லை வேணாம்? என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே. சரி இருங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே அந்த இந்த கேரக்டர் போய் மாற்றினோம். இந்த அக்கா கேரக்டர் வச்சுட்டு வந்துடலாம். டவுன்லோட் ஆகிட்டு எப்போ டவுன்லோட் ஆகும்னு தெரியலையே. டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த அக்கா கேரக்டர் வச்சுட்டு மறுபடியும் போயிட்டு கிளியர் கேட்சா ஒரு 3-4 வாட்டி பண்ணிடுவோங்க. கிளியர் கேட்சா பண்ணிவிட்டு ரிப்போர்ட் சென்ட் ரிப்போர்ட் வைக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு 3 டைம் ஸ்பின் பண்ணிட்டோம். அப்படியே நான் ஸ்பின் வச்சுருக்காங்க. டோக்கன் பார்த்தீங்கன்னா 1 2 2 கொடுத்துருவோம். இப்பயும் பார்த்தீங்கன்னா 2 1 2 1 3 2 நிறைய கொடுத்துருவோம். என்ன கொடுங்கடே இந்த கண்ணு வந்து கொடுத்துருவாங்க. டோக்கனையும் அதிகமாக கொடுக்க மாட்டானுங்க பாருங்கள். டோக்கன் 1 2 1 2 தான் கொடுத்துருவாங்க. நமக்கு 349 டோக்கன் இருக்குது. கன்று கொடுறானாப்பா. கண்ணே கொடுக்க மாட்டான். டேடி ஏன்னா நமக்கு 51 லட்சம் வந்துச்சுங்க. கண்ணை கூடாடு கொடுக்குறா. அந்த கண்ணை ஒரு கண்ணு பார்க்கணும்னு கற்றுக்கலாம். 2000 டைமண்ட் தான் இருக்கு நம்மகிட்ட. நமக்கு ஃபஸ்ட் 6000 டைமண்ட் வச்சு 2000 டைமண்ட் வந்துச்சுங்க. இதிலாவது கொடுத்துக்கடா. 2000 டைமண்ட் தானே இருக்குது. என்ன பண்ண கொடுத்துடா. 2000 டைமண்ட் தான் இருக்குது. அவங்க கூட இப்போ ஸ்பின் பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் தான் இருக்குது. இது எவ்வளோ டைமண்ட் இல்லைடா கரீனா. எப்படியாவது இந்த நீ அம்மா நீட்டஸ்ட் பண்ண கொடுத்துட்றேன். சரி இந்த டோக்கனை கொடுத்து சாவடிக்காங்க. எப்படி பண்ணுறாங்க வேறு இல்லைன்னா கேட்டேன். டோக்கனும் அதிகமாக தராங்க. டோக்கனும் அதிகமாக தர மாட்டாங்க. டோக்கன் அதிகமாக கொடுத்தாங்கன்னா அந்த வெப்சைட் வந்து வோச்சர் வந்துடுது. அதை வந்து இது பண்ணி நம்ம அந்த வோச்சர் எடுத்து ஸ்பின் பண்ணிடலாம். அது கொடுத்தாவே பரவாயில்ல. கொடுத்துறாரு 800 டைமண்ட் தாங்க வருது. நல்லா கொடுத்துறா. பார்த்தீங்கன்னா எதனா கொடுறா கன்று. டோக்கனாக விட்டு சாப்பிடுங்கப்பா. 500 டோக்கன் வந்துச்சு. 490 டோக்கன் சம்திங் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு 2 ஸ்பின் பண்ணிடுறோம். 590 டோக்கன் 400 டைமண்ட் தான் வருது. 2 ஸ்பின் பண்ணுங்க. 2 10 வருது. குத்துறாடே டே லாஸ்ட் 200 டைமண்ட் டைமண்ட் குத்துறடா. பக்கா ஸ்கேமிங் வந்துட்டுங்க. இதில் யாருமே ஸ்பின் பண்ணி எடுக்காதுங்க. பார்த்தீங்கன்னா 6400 டைமண்ட் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி 6 டைமண்ட் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. லக்கு பார்த்தீங்கன்னா 122 வந்துச்சு. டோக்கன் வந்து 550 டோக்கன் இருக்குது. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில். சரிங்களா? இப்போ இந்த கன்னுக்கு நல்லா தாங்க அடிக்கும்.
சரிங்களா. இப்போ இந்த கன்ன ஸ்கின்னை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 225. இது கங்க்ராச்சுலேஷன், உங்கள் ஒப்புட்டு காசு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நான் 300 டோக்கன் இருக்குது. நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ண கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படியும் இந்த 2 கன்னு ஸ்கின் எடுத்தாச்சு. மற்ற 126 டோக்கன் இருக்குது. இதில் இது ஒன்றும் தீம் ஸ்கின்னெல்லாம் ஒர்த்து இல்லைங்க அவ்வளோவா. எந்த தீம் ஸ்கின்னெல்லாம் ஒர்த்து இல்லை, ரிவார்டு எதுவும் ஒர்த்து இல்லை. இந்த ஓச்சர் வச்சு தாங்க எடுக்கலாம்னு சொன்னேன். சரி இருங்க, சரி நம்ம அதுக்கப்புறம் அதை வேறு என்ன பார்த்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கன்னு ஸ்கின்னை போய் பார்த்துன்னு வேணாம். எத்தனை கன்னு ஸ்கின்னு எங்கடா ஷார்ட் கன்னுக்கு ஸ்கின்னை காணும். எப்படா இது ஷார்ட் கன்னு? இது இருக்குங்க. இது ஒன்று நம்ம இப்போ இது ஒரு ஸ்கின்னு. இப்போ இந்த 3 ஸ்கின் எடுத்துருங்க. நம்மகிட்ட ஏற்கனவே இந்த வெட்டலாண்ட ஷார்ட் கன் இருந்துச்சு. இந்த 3 ஸ்கின் எடுத்துறேன். 6400 டைமண்டுக்கு 3 ஸ்கின்னு தானே கொடுத்துருக்கான். பரவாயில்ல. ஆனால் 6400 டைமண்டுக்கு 3 ஸ்கின்னு. ஆனால் ரொம்ப அவ்வளோ டைமண்டு பிடிங்கிட்டானுங்க. ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்னு. சரிங்களா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் 30 ஸ்கின் வேணால் போதும். சரி மறுபடியும் போயிட்டு 3 வீக்லேயே போட்டான்ட்டேன். ஸ்கின் பண்ணி எடுக்கலாம் அப்படி அப்படின்ட்டு. அதாவது ஒரு 200 ஸ்கின் பண்ணுறாங்க. ஏதாவது கொடுக்குறாங்க கூடு வேற மாதிரி. எங்க வீழ்ச்சி என்ன வீழ்ச்சியாக நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கூடு வேற மாதிரி தாறு மாதிரி. எப்படியும் நம்ம எப்படியும் அந்த நியூஸ் M187 இந்த கன்னு ஸ்கின் வந்து நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா. பார்த்தீங்கன்னா வச்சு வீட்டாங்க. ஒரு நம்ம 6600 டைமண்ட் 7000 டைமண்ட் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து எடுக்க முடியும். சரிங்களா. நீங்கள் யாரும் இதை ஸ்பின் பண்ணாதீங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்ப டைமண்ட் பண்ணாங்க. நான் வந்து என்னோட யூடியூப் கண்டென்ட்காக தான் ஸ்பின் பண்ணி எடுக்கிறேன். சரிங்களா. இது வந்து ஒரு யூஓ கன்னு ஸ்கின் வீடான பவர்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ தான் கில் எஃபெக்ட் வருது. இதெல்லாம் வந்து மொத்தம் 7000 டைமண்டு. யூஓ கன்னு ஸ்கின் எடுத்து நம்ம மேக்ஸ் பண்ணோன்னா எடுக்கிறதுக்கு ஒரு 1000, மேக்ஸ் பண்ணதுக்கு 10,000 12,000. சரிங்களா. எக்ஸ்சேஞ்சில் எக்ஸ்சேஞ்சில் எதுவும் இல்லைங்க. அது அப்புறம் பார்த்தலாம் எக்ஸ்சேஞ்சில் என்ன எடுக்கலாமா இல்லை என்னென்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இன்னொன்று கில் எஃபெக்ட் ஃபைனல் ஷாட் இருக்குல்ல, அதே நம்ம ஒரு 2000 டைமண்ட் ஸ்பின் பண்ணிடணும். இது ஒரு வேலை. அது ஒரு மொத்தம் 9000 டைமண்டுங்க. 9000 டைமண்ட் இருந்தால் மட்டும்தான் இது குழப்பம். சரிங்களா. இது கீப் பண்ணு. நம்ம முதல்ல பார்க்கலாம். நல்லா இருக்குது பண்ணு. டபுள் டேமேஜு சிங்கிள் டேல அடுத்தது ரேஞ்சு மைனஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பவர் தான். கையில் கீப் பண்ணிட்டோம். நல்லா தான் இருக்குது. சரிங்களா. சரி நான் இதோட வீடியோ முடிச்சிடுறேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மறக்காம சேனல் லைக் பண்ணி